தமிழர்களுக்கு வணக்கம். மாமாவை வெட்டி கொலை செய்த மருமகன், வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட 4 பேர், மின்சாரம் தாக்கி இளைஞர் பரிதாபமாக உயிரிழப்பு, 119ற்கு பொய் கூறிய நபருக்கு ஒத்திவைக்கப்பட்ட தண்டனை. மாதம்பை செம்புக்கட்டிய பிரதேசத்தில் மருமகன் ஒருவன் தன்னுடைய மாமனாரை வாளினால் வெட்டி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் தெரிய வருகையில் உயிரிழந்தவரின் சகோதரியின் மகனை இந்த கொலையை செய்துள்ளதாகவும், மேலும் 56 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு வாளினால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் மூலம் தெரியப்படுத்தியுள்ளனர். மாமனுக்கும் மருமகனுக்கும் இடையே பழைய தகராறு இருந்துள்ளதாகவும், இதனை காரணமாக வைத்துத்தான் மருமகன் தன்னுடைய மாமனாரையே வாளை எடுத்து சென்று அவரை வெட்டி சம்பவ இடத்திலேயே கொலை செய்துள்ளதை அடுத்து சம்பவம் தொடர்பில் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவலை வழங்கியதை அடுத்து விரைந்து வந்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இதன் மூலமே இந்த சம்பவம் தெரிய வந்துள்ளதாக தெரியப்படுத்தியதை அடுத்து வாழ்வெட்டினை மேற்கொண்ட மருமகன் கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அவரிடம் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட 4 பேரில் 3 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும், ஒருவரை காணவில்லை என்ற அடிப்படையில் தீவிரமாக அவரை மீட்கும் பணியில் மேற்கொண்டு வருவதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர். சம்பவத்தில் வெள்ள நீரில் விளையாடி கொண்டிருந்த 4 பேரை நீரில் மூழ்கி அடித்து செல்லப்பட்டிருந்த நிலையிலே 3 பேர் காப்பாற்றப்பட்டுள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர். எங்குருவாத்தோட உடுவர கந்த வடுகொட பிரதேசத்திலே இன்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர். இந்த நீரில் அடித்து செல்லப்பட்ட 4 பேரில் 3 பேரை பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி மீட்டுள்ளதை அடுத்து காணாமல் போன மற்றவரை பிரதேசவாசிகள் அனைவரும் சேர்ந்து தேடி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். அதுலை நுகே சந்தி பகுதியில் இருக்கின்ற விளையாட்டு மைதானத்திற்கு அருகாமையில் உள்ள வயல்வெளி ஒன்றில் இளைஞர் ஒருவர் மின்சாரம் தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் நேற்றைய தினம் இரவு நேரம் இடம்பெற்றுள்ளதாக தெரியப்படுத்தியதை அடுத்து சம்பவத்தில் கம்பாவில ஹிந்திகோட பிரதேசத்தை சேர்ந்த 23 வயதுடைய இளைஞரை மின்சாரம் தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்துள்ளதாக தெரியப்படுத்தியதை அடுத்து சம்பவத்தில் தெரிய வருகையில் குறித்த இளைஞர் விலங்குகளிடமிருந்து மரக்கறி தோட்டத்தினை பாதுகாக்கும் நோக்கில் அங்கு சென்று தங்கி இருந்துள்ளதாகவும், மேலும் சட்டவிரோதமாக பொருத்தப்பட்ட மின்சாரம் தாக்கிய சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளதாக போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் மூலம் தெரியப்படுத்தியதை அடுத்து சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. போலீஸ் அவசர இலக்கமான 119ற்கு அழைப்பினை மேற்கொண்டு தவறான தகவல்களை வழங்கிய நபர் ஒருவருக்கு 5 வருட இடைநிறுத்தப்பட்ட சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர். சந்தேக நபர் ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்த நிலையில் நீதிபதி எம் பாருக்தீன் கடந்த வருடம் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி போலீஸ் அவசர அழைப்பினை மேற்கொள்ளும் 119ற்கு அழைப்பினை மேற்கொண்டு குறித்த நபர் தவறான தகவல்களை வழங்கியுள்ளதன் அடிப்படையிலே இவர் கைது செய்து விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்தது. அதாவது குறித்த நபர் அழைப்பினை மேற்கொண்டு கிணிகந்தேன போலீஸ் நிலைய அதிகாரிகள் அது விருந்து நடத்துவதாக தெரியப்படுத்தியிருந்தார். இதன் அடிப்படையிலே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஹட்டன் உதவி போலீஸ் அத்தியட்சகர் விசாரணைகளை சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது மது அருந்துவதற்கான எந்த விதமான திட்டமிடலும் அங்கு காணப்படாததன் காரணமாகவே போலீஸ் நிலைய அதிகாரிகள் தொடர்பான தகவலினை வழங்கிய நபர் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போதே அவர் பொய்யான தகவலை வழங்கியுள்ளார் என்றும் தெரியப்படுத்தியுள்ளார். இதன் அடிப்படையிலே சந்தேக நபர் ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்த நிலையில் நீதிபதி குறித்த சந்தேக நபருக்கு 5 வருடம் இடைநிறுத்தப்பட்ட சிறை தண்டனையை வழங்கி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட போலீஸ் உத்தியோகத்தருக்கு 10,000 ரூபாயை வழங்க வேண்டும் என்றும் சந்தேக நபருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24 எனும் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.